ஸ்ரீ கர்க சம்ஹிதை மகாத்மியத்தின் 3ஆம் அத்தியாயம் கர்க சம்ஹிதையின் முக்கியத்துவத்தையும் அதனை செவிமடுக்கும் முறையையும் குறித்து சண்டி முனிவரால் மன்னர் பிரதிபாகுவிற்கு அளித்த விளக்கம். சண்டி முனிவர் கூறினார், அரசே, தாங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளீர்கள். ஆனால் அவற்றின் விளைவாக ஒரு குலதீப மகன் கூட பிறக்கவில்லை. எனவே இப்போது நீங்களும் உங்கள் மனைவியும் தூய உள்ளத்துடன் இருந்து கர்க சம்ஹிதையை முறைப்படி செவிமடுக்க வேண்டும். அரசனே, இந்த நெறி செல்வம், புத்திரர் மற்றும் முக்தியை அருள்வதாகும். இது ஒரு சிறிய பரிகாரமாக இருந்தாலும் கலியுகத்தில் இந்த சம்ஹிதையை செவிமடுப்பவர்களுக்கு பரமபுருஷனாகிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புத்திரர் மற்றும் ஆனந்தம் போன்ற அனைத்து விதமான இன்பங்களின் ஐஸ்வர்யத்தையும் அருள்கிறார். நரேஸ்வரரே, கர்காச்சாரியாரின் இந்த சம்ஹிதையை நவாகம் எனும் யாகத்தில் பாராயணம் செய்வதால் மனிதர்கள் உடனடியாக தூய்மை அடைகிறார்கள். அவர்கள் இவ்வுலகில் பரம ஆனந்தத்தை அடைகிறார்கள். மரணத்திற்கு பின்னர் கோலோகபுரிக்கு செல்கிறார்கள். இந்த கதையினை செவிமடுப்பதால் நோயாளி பல்வேறு நோய்கள், பயங்கரமான அச்சங்கள் மற்றும் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறார். ஏழை செல்வத்தையும் தானியத்தையும் அடைகிறார். மூடன் விரைவில் ஞானியாகிறான். இந்த கதைகளை செவிமடுப்பதால் பிராமணன் கற்றறிந்தவனாகிறான். சத்திரியன் வெற்றி பெறுகிறான். வைசியன் கருவூலத்திற்கு சொந்தக்காரனாகிறான். இந்த கதையினை செவிமடுப்பவன் பாவமற்றவனாகிறான். இந்த நெறி ஒரு பெண்ணுக்கு மிகவும் அரிதானது என்றாலும் அதனை செவிமடுப்பவர் வெற்றி பெறுகிறாள். மகாமுனிவர் கர்காச்சாரியாரால் இயற்றப்பட்ட இந்த முழு நெறியையும் பக்தியுடன் எந்த காரணமோ ஆசையோ இன்றி செவிமடுப்பவர் எல்லா தடைகளையும் வென்று தேவர்களையும் தோற்கடித்து பிரபஞ்சத்தின் உன்னத இருப்பிடத்தை அடைகிறார். அரசனே, கர்க சம்ஹிதையின் நிர்வாக கற்பனை மிகவும் அரிதானது. அது ஆயிரக்கணக்கான பிறவிகளின் புண்ணியத்தால் பூமியில் கிடைக்கிறது. ஸ்ரீ கர்க சம்ஹிதையை செவிமடுப்பதற்கு தினங்களின் விதி எதுவும் இல்லை. அது எப்போதும் செவிமடுக்கப்பட வேண்டியதே. அதை செவிமடுப்பது கலியுகத்தில் இன்பத்தையும் முக்தியையும் அருள்வதாகும். காலம் விரைந்து செல்கிறது. நாளை என்ன நிகழும் என்று எனக்கு தெரியாது. எனவே சம்ஹிதையை செவிமடுப்பதற்கு 9 தினங்கள் என்ற விதி கூறப்பட்டுள்ளது. பூபாலன், செவிமடுப்பவர் அறிந்தே பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து ஒரு முறை ஒரு தானியம் அல்லது ஹவிஷ்யானம் அல்லது பழங்களை உட்கொள்ள வேண்டும். அவர் இனிப்புகள், கோதுமை அல்லது வாதுமை கொட்டை பொடி, உப்பு, கிழங்குகள், தயிர் மற்றும் பால் ஆகியவற்றை விதிக்கப்பட்ட சடங்கின்படி உட்கொள்ள வேண்டும். அரசர்களில் சிறந்தவரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு படைக்கப்பட்ட உணவை காணிக்கையாக உட்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு படைக்காமல் உணவை உட்கொள்ளக்கூடாது. கதையை மரியாதையுடன் செவிமடுக்க வேண்டும். ஏனெனில் இந்த கதையை செவிமடுப்பது அனைத்து ஆசைகளின் நிறைவேற்றமாகும். ஞானமுள்ள செவிமடுப்பவர் தரையில் படுத்துக்கொண்டு கோபத்தையும் பேராசையையும் கைவிட வேண்டும். இவ்வாறு குருவின் வாக்கிலிருந்து கதையினை செவிமடுப்பதன் மூலம் அவன் விரும்பிய முழு பலனையும் அடைகிறான். குருவிடம் பக்தி இல்லாதவர்கள் நாத்திகர்கள், பாவிகள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியிடம் பக்தி இல்லாதவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் மற்றும் தீயவர்கள் கதையின் பலன்களை பெறுவதில்லை. கற்றறிந்த செவிமடுப்பவர் தனக்கு அறிமுகமான பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு மங்களகரமான நேரத்தில் தன் இல்லத்தில் கதையினை தொடங்க வேண்டும். வாழை தூண்களை கொண்டு பக்தியுடன் ஒரு பந்தலை கட்ட வேண்டும். முதலில் 5 இலைகள் கொண்ட நீர் நிரம்பிய கலசத்தை வைக்க வேண்டும். பின்னர் முதலில் கணேசரையும் அதன் பின்னர் 9 கோள்களையும் வழிபட வேண்டும். பின்னர் புத்தகத்தின் சடங்குகளின்படி உரையாடுபவரை வணங்கி அவருக்கு தங்க பரிசை அளிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய இயலாவிட்டால் வெள்ளி பரிசையும் அளிக்கலாம். மீண்டும் கலசத்தின் மீது ஸ்ரீ கர்க பாகவத புத்தகத்தை வைத்து இனிப்புகளை படைக்க வேண்டும். பின்னர் பக்தியுடன் துளசி இலைகளால் நல்ல பூஜை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். அரசனை, கதை முடியும் தினத்தில் செவிமடுப்பவரை வலம் வர வேண்டும். பரத்திரிகாமியாக, தந்திரசாலியாக, அதிக பேச்சாளராக, சிவனை நிந்திப்பவராக, விஷ்ணு பக்தி அற்றவராக, கோபக்காரராக இருப்பவரை பேச்சாளராக ஆக்கக்கூடாது.
வாதிடுபவராக, அவதூறு கூறுபவராக, முட்டாளாக, கதையில் குறுக்கிடுபவராக, அனைவருக்கும் துன்பத்தை விளைவிப்பவராக இருக்கும் செவிமடுப்பவர் தெய்வ நிந்தனையாளர் என்று கூறப்படுகிறார். குருவின் சேவையில் பக்தி உள்ளவராகவும், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தராகவும், கதையின் பொருளை புரிந்து கொள்பவராகவும், கதையை செவிமடுப்பதில் மனதை செலுத்துபவராகவும் இருப்பவர் ஸ்ரீதர் சிரேஷ்டர் என்று அழைக்கப்படுகிறார். தூய்மையானவராகவும், ஆசிரியர்களின் குடும்பத்தில் பிறந்தவராகவும், பகவான் ஸ்ரீகிருஷ்ண பக்தராகவும், பல சாஸ்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவராகவும், எல்லா மனிதர்களிடமும் எப்போதும் கருணை உள்ளவராகவும், சந்தேகங்களை சரியாக தீர்ப்பவராகவும் இருப்பவர் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று கூறப்படுகிறார். கதையின் தீமைகளை போக்குவதற்காக 12 எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மற்ற பிராமணர்களையும் முடிந்தவரை வழிபட வேண்டும். கற்றறிந்த பேச்சாளர் கதையை 3 மணி நேரம் 9 மணி நேரம் உரக்க வாசிக்க வேண்டும். கதையின் நடுவில் 2 முறை இடைநிறுத்தம் செய்வது பொருத்தமானது. அந்த நேரத்தில் சிறு ஐயம் போன்றவற்றை தவிர்த்து உங்கள் கரங்களையும் பாதங்களையும் தண்ணீரால் சுத்தம் செய்து தூய்மை அடையுங்கள். மேலும் உங்கள் முகத்தினை நீரினால் சுத்தம் செய்து தூய்மை அடையுங்கள். மேலும் உங்கள் முகத்தை நீரினால் சுத்தம் செய்த பின் அரசனே, 9ஆம் நாள் வழிபாட்டு சடங்கு வியாக்கியான கண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த நாளில் சிறந்த புத்திசாலித்தனம் கொண்ட செவிமடுப்பவர் மலர்கள், காணிக்கைகள் மற்றும் சந்தனத்தால் புத்தகத்தை வழிபட வேண்டும். பின்னர் தங்கம், வெள்ளி, வாகனங்கள், பிச்சை, ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் நறுமண பொருட்களால் உரையாடுபவரை வழிபட வேண்டும். மன்னரே, நரேஸ்வரரே, பின்னர் உங்களால் முடிந்தவரை 9000 அல்லது 900 அல்லது 99 அல்லது 9 பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு பாயாசம் உணவளிக்கவும். அப்போது கதையின் பலன் அடையப்படுகிறது. கதையின் மீதமுள்ள நேரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களான ஆண்களும் பெண்களும் இணைந்து இறைவனின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தாளங்கள், சங்குகள், மேளங்கள் மற்றும் பிற இசை கருவிகள் இசைக்கப்பட வேண்டும். இதனுடன் புகழ்ச்சி மற்றும் பாராட்டு வார்த்தைகளையும் உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீ கர்க சம்ஹிதை நூலை ஒரு தங்க சிம்மாசனத்தில் வைத்து அதனை உரையாடுபவருக்கு தானமாக அளிப்பவர் மரணத்தின் போது ஸ்ரீஹரி நிலையை அடைவார். அரசே, கர்க சம்ஹிதையின் பெருமையை நான் இவ்வாறு தங்களுக்கு விளக்கியுள்ளேன். இதற்கு மேல் தாங்கள் என்ன செவிமடுக்க விரும்புகிறீர்கள்? இந்த சம்ஹிதையை செவிமடுப்பதன் மூலமே ஒருவன் பக்தியையும் முக்தியையும் அடைய முடியும். இது ஸ்ரீ சம்மோகன தந்திரத்தில் ஈசனாருக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மகத்துவமும் அதனை செவிமடுக்கும் முறையின் விளக்கமும் என்ற தலைப்பு கொண்ட 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.